வணக்கம். தேர்தல் கள நிலவரம் பற்றி நீங்கள் எப்படி கருத்து கணிப்பு வெளியிடுகிறீர்கள்? உங்களால் எப்படி இந்த மாதிரி ஆய்வு செய்ய முடிகிறது? நீங்கள் எந்த அடிப்படையில் கருத்து கணிப்பை கணிக்கிறீர்கள் என்று என்னிடம் நிறைய நண்பர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நீங்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீர்கள். உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் உங்கள் கருத்தை பதிவு செய்கிறீர்கள். உண்மையில் கள நிலவரம் அப்படி இருக்கிறதா என்று என்னிடம் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தான் இந்த காணொளி. அதாவது தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மிக பலம் வாய்ந்த கட்சிகள். அவர்களுக்கு பூத் அளவிலும் அவர்களுக்கு தொண்டர் பலம் அதிகமாக இருக்கிறது. ஒரு பூத்திற்கு தேவையான 40-50 நபர்கள் ஒவ்வொரு பூத்திலும் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி தொண்டர்கள் பலம் இல்லை. ஒரு சில கட்சிக்கு ஒரு சில பகுதி வாரியாக வேண்டுமானால் இருக்கலாம் ஒழிய, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்றால் அந்த கட்சிக்கு ஒரு சில பூத்துகளில் மட்டுமே தொண்டர்கள் இருப்பார்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதே போன்று ஒரு சில பகுதிகளில் மட்டுமே பூத்துகளில் மட்டுமே தொண்டர் பலம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துகளிலும் தொண்டர் பலம் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று திமுக, மற்றொன்று அதிமுக. இந்த கட்சிகளுக்கு எந்த மாதிரியான சோதனைகள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் ஏறத்தாழ 15% வாக்குகள் அவர்களுக்கு கட்டாயம் விடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டில் 6,19,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்றால் பதிவாகக்கூடிய வாக்குகள் தோராயமாக 70% வாக்குகள் பதிவாகும். ஏறத்தாழ 4,40,00,000 வாக்குகள் அதில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு கட்சிக்கும், திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் குறைந்தபட்சம் 65 லட்சம் வாக்குகள் முதல் கட்டமாக அவர்கள் சாலிடான ஓட்டு. அவர்கள் 15% ஓட்டு என்பது அவர்கள் ஃபிக்ஸ் பண்ண ஓட்டு. அந்த ஓட்டை எந்த சக்தியாலும் எந்த சோதனையாலும் அவர்களை தடுக்க முடியாது. இது ஒரு பகுதி. அதற்கு அடுத்தது மத சிறுபான்மையினர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறார்கள். மத சிறுபான்மையினர் என்றால் என்ன? கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கியும் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியும் யாருக்கு போகும் என்பது. தமிழ்நாட்டில் ஒரு 15, 16, 17% வாக்கு வங்கி மத சிறுபான்மையினருக்கு இருக்கிறது. அந்த மொத்த வாக்குகளில் 6,19,00,000 வாக்குகளில் ஒரு 10% வாக்கு அப்படி என்றால் அது கட்டாயமாக திமுக கூட்டணிக்கு தான் வரும். மீதி ஒரு 5% வாக்கு அதிமுகவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2-3% வாக்கு வங்கி மற்ற கட்சிகளுக்கு போகும். இது காலங்காலமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அப்படி என்றால் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பேசிக் வாக்கு வங்கி 15%, அதற்கு அடுத்தது மத சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி ஒரு 10%, அதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர்கள், தலித்துகள் வாக்கு வங்கி ஒரு 10% திமுகவுக்கு தான் கிடைக்கும். கொஞ்சம் செதறும். அது அதிமுகவிற்கு கொஞ்சம் போகும், மற்ற கட்சிகளுக்கு போகும். ஆனால் சாலிடா ஆதி திராவிடர்களுடைய வாக்கு வங்கி திமுகவிற்கு 10% கிடைக்கும். அப்படி என்றால் 35% வாக்கு வங்கி திமுகவிற்கும் திமுக கூட்டணிக்கும், ஒரு 30% வாக்கு வங்கி அதிமுகவிற்கும் இப்போது கள நிலவரத்தில் இருக்கிறது. அதில் இருந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மொழி சிறுபான்மையினர் என்று இருக்கிறார்கள். தெலுங்கு பேசக்கூடிய மற்ற ரெட்டியார், நாயுடு போன்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மொழி சிறுபான்மையினர். அவர்களுடைய வாக்கு வங்கி ஏறத்தாழ ஒரு 5% இருக்கிறது என்றால் அந்த 5% திமுக கூட்டணிக்கு தான் கிடைக்கும். இப்போ மொத்த வாக்கு வங்கியில் 40% வாக்கு வங்கி, பேசிக்கான வாக்கு வங்கி திமுக கூட்டணிக்கு இருக்கிறது. மீதி 30, 31, 32% வாக்கு வங்கி அதிமுகவுக்கு இருக்கிறது. இதுதான் இந்த பேசிக் கருத்து கணிப்பு. இப்போது திமுக தன்னுடைய ஆளுங்கட்சி காலகட்டத்தில் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன அப்படி என்று கேட்டால், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு ஒரு திட்டம், வீடு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறது. அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள்
உயர்கல்வி கல்லூரியில் சேரும்போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஒரு ஸ்கீம். 2வது காலை உணவு திட்டம். ஆக இப்படி பேசக்கூடிய சொல்லக்கூடிய வாக்குகள் வங்கி கணிசமாக பெண்கள் மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார். பெண்கள் மத்தியில் அவர் ஒரு தலைவராக கட்டமைக்கப்பட்டிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் பெண்கள் இருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் வாக்கு வங்கி சாலிடாக வருகிறது. அப்படி என்றால் இந்த வாக்கு வங்கி எல்லாம் சேர்த்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நாம் சொல்கிறோம். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆளுங்கட்சி மேல அதிருப்தியே இல்லையா? கட்டாயம் இருக்கிறது. 100% திமுக மீது விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் தான் சில தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு விருதுநகர் தொகுதியை நம்ம எடுத்துக்கோம். விருதுநகர் தொகுதியில தேமுதிகவை சேர்ந்த விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகர் என்பவர் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில அவரை எதிர்த்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக் தாகூர் போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியில ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார். இந்த 3 பேர்த்துக்கும் அங்கு ஒரு கடுமையான போட்டி இருக்கிறது. ஆனால் விஜய பிரபாகர் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகர் போட்டியிடுவதால் அங்கு ராஜேந்திர பாலாஜி மிக தீவிரமாக அவரை விட அவருக்கு வேலை செஞ்சதை விட இப்ப விஜய பிரபாகருக்கு வேலை செய்வது கடுமையாக உழைத்து வருகிறார். அதே போன்று அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் ஆகிய 3 பேரையும் ஒப்பிட்டு இயல்பாக பேசி கவர்ந்து வருகிறார். அப்படி பார்க்கும்போது அந்த தொகுதியில ஆளுங்கட்சியினுடைய விமர்சனம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, திமுக மீது விமர்சனம் இல்லையா என்று கேட்கிறீர்கள் இல்லையா? திமுக மீது விமர்சனம் இருப்பதனால் விருதுநகர் போன்ற சில தொகுதிகளில் திமுக கூட்டணி தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே போன்று நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில அங்கு கொங்கு மக்கள் தேசிய கழகம் அந்த அமைப்புல திமுக கூட்டணியில சீட்டு கொடுத்திருக்காங்க. அந்த தொகுதியிலும் திமுகவுக்கு கடுமையான சவால் இருக்கிறது. அந்த தொகுதியில் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த கட்சி அந்த வேட்பாளர் சாதி ரீதியாக ஒரு கலவரத்தை தூண்டும் விதத்தில் பேசியதால் அந்த வேட்பாளரை மாற்றிவிட்டு மாதேஸ்வரன் என்ற ஒரு வேட்பாளரை போட்டிருக்கிறார். அந்த தொகுதியிலும் நிலைமை கடுமையாக மாறியிருக்கிறது. அதே போன்று இவர்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன வாக்கு வங்கியில வெற்றி பெறுவதற்கு திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திமுக மீது இருக்கக்கூடிய கடுமையான விமர்சனத்தின் காரணமாக கள்ளக்குறிச்சி, தேனி, கள்ளக்குறிச்சி எல்லாம் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தொகுதியில் கள்ளக்குறிச்சியில் நாம் நேரடியாக கள நிலவரத்தை கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றி ஆய்வு செய்யும் போது பார்க்கும்போது கள்ளக்குறிச்சியில் அதிமுகவினுடைய வேட்பாளருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அதிமுகவில் அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிறார் குமரகுரு. அவர் அந்த ஏற்கனவே அந்த பகுதியில் பரிச்சயமானவர், நல்ல செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார். அதனால அந்த மாதிரியான சில பர்டிகுலர் தொகுதிகளில் திமுகவை விட்டு போகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோனுடைய மகன் துரை வைகோ அவர்கள் திருச்சியில் களமாடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் கருப்பையா என்பவர் போட்டியிடுகிறார். அது தீப்பெட்டி சின்னத்தில் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுவதனால அங்கே கள நிலவரம் மோசமாக இருக்கிறது. கருப்பையா மிக தீவிரமாக கருப்பையாவுக்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்த முக்கிய விஐபிகள் மிக தீவிரமாக வேலை செய்கிறார்கள் என்று அந்த பகுதியிலிருந்து தகவல் வெளிவருகிறது. ஆனால் என்ன ஒரு ஆறுதலான விஷயம் என்றால் அங்கு திமுகவினுடைய அமைச்சர் KN நேருனுடைய கோட்டை நேரு அங்கு இருப்பதனால் அந்த இடம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய துரை வைகோ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே உதயசூரியன் சின்னத்தில் அவர் நின்றிருந்தால் வெற்றி சுலபமானது. அவர் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் நிற்பதனால் அந்த இழுபறி நீடிக்கிறது. இந்த நிலையில இப்படித்தான் நாம தேர்தலை நாம் அணுகிறோம். தேர்தலை கருத்து கணிப்பு அப்படின்ற போர்வையை நாங்கள் வெறுமனையை கண்மூடி கொண்டு யாருக்கும் இன்னாருக்கு தான் ஆதரவு, நீங்க திமுகவுக்கு ஆதரவா பேசுறீங்க அப்படின்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய தொகுதியை ஆதரவா இருக்கிறது. திமுக வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய தொகுதியை திமுக வெற்றி பெறும் என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் திமுக மிக கடினமாக போராடிதான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய தொகுதிகள் பட்டியல் நிறைய இருக்கிறது. தேனி, திருச்சி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருநெல்வேலி இது போன்ற ஒரு 6 தொகுதிகள் திமுகவிற்கு திமுக கூட்டணிக்கு மிக சவாலாக இருக்கிறது. அந்த தொகுதிகளில் கடைசி நேரம் நிலவரம் எப்படி வேண்டுமானாலும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
கோவையில் கூட திமுக தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதிமுக தான் வெற்றி பெறும் என்று இப்போது வரும் தகவல்கள் கூறுகிறது. எப்படி இருந்தாலும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கு மட்டுமே நேரடி போட்டி. பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போட்டியே கிடையாது. அவர் போட்டி இருக்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதிகபட்சமாக இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரு 8லிருந்து ஒரு 10% வாக்குகள் அல்லது 12% வாக்குகள் வரை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் என்பது ஒரு கனவு தேசம், அது ஒரு கனவு, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க கற்பனை கனவுல தான் பிஜேபியோ மோடியை எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரிதான், மோடி ரோட் ஷோ நடத்தினாலும் சரிதான், ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ நடத்தினாலும் சரிதான், என்ன விதமான கோடிகளை கொட்டி புரண்டாலும் சரிதான், தமிழ்நாட்டில் அவர்கள் கனவு பலிக்காது. இங்கு திமுகவிற்கும் அதிமுகவிற்கு மட்டுமே போட்டி நிலவுகிறது. அதுவும் அதிமுக கடுமையாக போராடி வருகிறது. களத்தில் திமுகவிற்கு சவாலாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் களத்தில் சவாலாக இருந்து வருகிறது. அதுதான் மிக முக்கியமானது. இந்த தேர்தலில் அதிமுக 33 தொகுதிகளில் போட்டியிடுகிறது தனித்து. அவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இதே நிலையில் ஆர்வமாக அதிமுக சட்டமன்ற தேர்தலும் களமாடினால் திமுக ஆட்சி இழக்க நேரிடும். அந்த அளவிற்கு இன்று அதிமுக மிக சக்தி வாய்ந்த கட்சியாக தேர்தல் களத்தில் போராடி வருகிறது. அதனால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நேரடி போட்டி நிலவுகிறது. பாரதிய ஜனதா கூட்டணி இங்க போட்டியிலே இல்லை என்பதுதான் கள நிலவரம். நன்றி, வணக்கம்.